ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வினால் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஆலோசனை என்ன எடுத்து வாசிக்க கேட்போம். நீதிமொழியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளையும் ஆண்டவர் நம்ம அநேக ஆலோசனைகளை கொடுத்து வருகிற பார்க்கிறோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியை நம்ம கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா, பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். அல்லேலூயா தேவ பிள்ளைகளே. அப்போ பொருளாசை இருந்துச்சுன்னா தன் வீட்டை என்ன பண்ணுனா கலைக்கிறான். அப்படின்னாக்கா தேவ பிள்ளை அந்த வீட்டில் ஒரு சமாதானம் இருக்காது, வீட்டில் மகிழ்ச்சி இருக்காது, வீட்டில் ஒரு நிம்மதி இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள பொருளாசை பயங்கரமாக இருக்கிற பார்க்குறோம். எவ்வளோதான் பொருட்கள் இருந்தாலும் இன்னும் வேணும். ஒரு கார் இருந்துச்சுன்னா இன்னொரு கார், ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா இன்னொரு ஃப்ரிட்ஜ். இப்படி தேவைக்கு அதிகமாக அது சிலருக்கு ஒரு கிரைசின்னு சொல்லுவாங்க பாருங்கள். எல்லாம் அவங்க வீட்டில் அது இருக்கிறனால எங்கள் வீட்டில் இது இருக்கணும், அவங்க அப்படி வசதியாக இருக்கிறனால இவங்க அப்படி நாமளும் இருக்கணும். இதேபோல் இன்றைக்கி பொருளாசைனால் வஞ்சிக்கப்பட்டு வட்டிக்கு வட்டி வாங்கி எனக்கு லோன் வாங்கி எத்தனை குடும்பங்கள் சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்குன்னா பார்க்கிறோம். இதேபோல பொருளாசைக்காரன் என்ன பண்ண தன் வீட்டை கலைக்கிறானா. அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஆண்டவர் பொருளாசை குறித்து சொல்றாரு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா அவனுக்கு எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. அல்லேலூயா. சிலர் யோசிக்கிற காரியம் என்னன்னாக்கா, பொருளாதார வாங்கி சேர்த்து வச்சுட்டா, பணத்தை சேர்த்து வச்சுட்டா, சொத்தை சேர்த்து வச்சுட்டா நான் நல்லா இருப்பேன். அது அல்ல, அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு பொருளாசை குறித்து நீங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒருவேளை உங்கள் வீடுகளில் உங்கள் பிள்ளைகளோ உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் கணவன்மாரோ பொருளாசை குறித்து ரொம்ப வாஞ்சிக்கிறாங்களா? தேவ பிள்ளையில் கண்டிப்பாக பொருட்கள் அவசியம். நான் ஒரு வீட்டுக்கு தேவையான காரியங்கள் அவசியம். ஆனால் அளவுக்கு மீறி திராணிக்கு மிஞ்சி நம்ம கடன் வாங்கி இப்போல்லாம் செய்கிறது ரொம்ப தவறு. அதனால தான் இங்கே எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே எபேசியரின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கூட பவுல் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்திரம் அடைவது இல்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. தேவ பிள்ளை எவ்வளோ பயங்கரமான காரணம் பாருங்க. பொருளாசைக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. நான் சொல்லுங்க, வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, நான் உலகத்தில் 1000 ஆஸ்திகளை பொருளை சேர்த்து வச்சு பரலோக ராஜ்யத்தை தேவ ராஜ்யத்தை இழந்துட்டுனா அதில் என்ன லாபம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு லாபமும் கிடையாது. நீங்கள் வாசித்தீங்கன்னா மத்திய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தில் ஆண்டவர் அழகான ஒரு சம்பவத்தை அங்கே காண்பிப்பார். ஒரு வாலிபன் இயேசுக்கள் நல்ல போதுகிற நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்பான். ஆண்டவர் சொல்வார், நீ கற்பனையெல்லாம் கைக்கொள்ளலாம், அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கிற. ஆகில உனக்கு ஒரு குறை உண்டு, உனக்கு உள்ளதை விற்று தரித்திருக்க கூடன்னு சொல்லும்போது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் அப்படின்னால அதை விற்க அவனுக்கு மனது இல்லாமல் அவன் நித்திய ஜீவனை எழுந்து போகிறான். தெய்வ பிள்ளைகளே, அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவனை எச்சரிக்கிற காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன தெரியுமா? பொருளாசையை விரும்புகிற தன் வீட்டை கலைக்கிறானா. ஜாக்கிரதையாக இருப்போம். பொருளாசைனால தேவன் ராஜ்யத்தை விட்டுறாதீங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ரொம்ப அழகா சாலமோன் ஒரு காரியத்தை சொல்றாரு. வாசிக்க கேட்போம். பிரபு புத்தி இனத்தினால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி, பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை பெறுவான். ஆமென். பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை பெறுவானா. சாலமன் எவ்வளோ அழகா ஞானமாக எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. தேவ பிள்ளையில் நீங்கள் தீர்க்க ஆயுசோடு இருக்கணுமா, சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கணுமா, பொருளாசையை வெறுத்து விடுங்க. ஹல்லேலூயா. பொருளாசைக்கு எச்சரிக்கை இருங்க. பொருட்கள் அவசியம், ஆனால் அதையே ஒரு இச்சையாக மாறக்கூடாது.
நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வினால் நீ கொடுத்த நல்ல ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். பொருளாசை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஆமாப்பா, பொருளாசையை விரும்பி தேவ ராஜ்யத்தை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக்கொடுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.